கட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசியத்தை புறக்கணித்த சுமந்திரன், ஸ்ரீதரனுக்கு விக்னேஸ்வரன் புகழாரம். தேர்தலை குழப்புவதற்கான ஏற்பாடுதான் 22வது திருத்த சட்டமா? சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி. மக்களுக்காக மருத்துவத்துறையில் புரட்சிக்கு வித்திட்ட வைத்தியர் அர்ஜுனா, தலைவணங்கும் ஈழத்தமிழ் பெண். பொறுத்திருந்து பழி தீர்த்த ஸ்ரீல், பற்றி எரியும் ஏமன் துறைமுக நகரம். தொடர்பான விரிவான செய்திகள். சுமந்திரனுக்கு தமிழ் தேசிய உணர்ச்சி இல்லை என்றும் அவர் எல்லாவற்றையும் மூளையால் தான் பார்ப்பாரே தவிர உணர்ச்சியால் அல்ல என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ் தேசிய கட்சி என்ற முறையிலும் தமிழ் தேசிய உணர்வுகளை கொண்டவர் என்ற முறையிலும் எங்களுக்கும் ஸ்ரீதரனுக்கும் நெருங்கிய தொடர்பு காணப்படுகின்றது. எனவே தமிழரசுக் கட்சியின் தலைவராக சிவஞானம் ஸ்ரீதரனே வர வேண்டும் எனவும் தெரிவித்தார். அதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலும் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பிலும் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார். தற்போது 22வது திருத்த சட்டம் தேவையா, இது தேர்தலை குழப்புவதற்கான ஏற்பாடா எனும் சந்தேகங்கள் தற்போது பலரிடம் ஏற்பட்டுள்ளதாக ஏபிஆர்எல்எஃப் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்புகள் வெளிவரவுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமையானது சில நம்பிக்கையீனங்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அபிவிருத்தி திட்டங்களுக்கென 5 கோடி ரூபாய் முதல் 10 கோடி ரூபாய் வரையில் ஒதுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்பதற்காகவே அவ்வாறு அபிவிருத்திக்கென கோடிக்கணக்கான பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர்களாக போட்டியிடக்கூடியவர்கள் யாழ்ப்பாணம் நோக்கி வந்து 13ஆம் திருத்தம் தருவோம் என்கின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார். வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் மக்களாகிய எங்களுக்கு மருத்துவ புரட்சியை செய்துள்ளார் என ஈழத்தை சேர்ந்த தமிழ் பெண் ஒருவர் கருத்து வெளியிட்டுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டிருந்த பதிவிலேயே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று உலகமெல்லாம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சுவாரஸ்யமான மதிப்புமிக்க போற்றப்படத்தக்க விடயம் என்னவெனில் அது எங்களுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா. அவருடைய இந்த மருத்துவ புரட்சி அழிந்து போகின்றதோ அல்லது தணிந்து போகின்றதோ அல்ல, காலாகாலமாக கொழுந்து விட்டெறிய போகின்றது. உலகத்திற்கே ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போகிறது. மக்களுக்காக செய்திருக்கின்ற மற்றும் எதிர்வரும் நாட்களில் செய்ய போகின்ற உன்னதமான சேவைக்கு நன்றி என்ற ஒரு வார்த்தையால் கடந்து போக முடியாது. மருத்துவத்துறையில் அவருடைய சேவைக்காக தலைவணங்குகின்றேன். உண்மையிலேயே இந்த புனிதமான தொழிலை மதித்து அதன் தாற்பயத்தை உணர்ந்து கடவுளுக்கு நிகராக உயிர் காக்கின்ற பணி செய்கின்றார்கள். இன்றைக்கு எத்தனையோ வைத்தியர்கள் வணங்கப்பட வேண்டியவர்களாக எங்கள் கண்முன்னே இருக்கின்றார்கள். அந்த வரிசையில் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனாவும் இருக்கின்றார். கடவுளுக்கும் நீதிக்கும் உண்மையான விடயங்களை கதைப்பதற்கான தைரியத்தை வைத்தியர் அர்ஜுனா தந்திருக்கின்றார். மருத்துவத்தை விலை பேசுபவர்கள் இனிமேல் கவனமாக இருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை என தெரிவித்துள்ளார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக போவதாக தகவல் பரவிய நிலையில் அவரே விளக்கம் அளித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் நடந்த திமுக இளைஞரணியின் 45ஆம் ஆண்டு தொடக்க விழாவிற்கு மாநில இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமை வகித்தார். அப்பொழுது விழாவில் பேசிய அவர், நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு 40க்கு 40 வெற்றியை கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி. திமுகவிற்கு பெண்களிடையே ஆதரவு அதிகரித்துள்ளது. மகளிர் உரிமைத் தொகை திட்டம், விடியல் பயண திட்டம் ஆகியவை பெண்களிடையே ஆதரவை பெற்றுள்ளன. திமுகவில் எத்தனை அணிகள் இருந்தாலும் இளைஞரணிதான் முதன்மையானது. நான் துணை முதலமைச்சராக போவதாக வரும் செய்திகள் அனைத்தும் வதந்திகள்தான். அனைத்து அமைச்சர்களும் முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். எனக்கு எவ்வளவு பொறுப்புகள் வந்தாலும் தனது மனதிற்கு மிக நெருக்கமான ஒரு பொறுப்பு இளைஞரணி செயலாளர் பொறுப்புதான் என தெரிவித்துள்ளார். கனடாவில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டு சூட்கேஸில் அடைக்கப்பட்ட சம்பவத்தை சந்தேகத்திற்கிடமான கொலையாக காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. கனடாவின் செயின்ட் ஜான்ஸில் 33 வயதான பெண் ஒருவர்
கொலை செய்யப்பட்டு சூட்கேஸில் அடைக்கப்பட்ட நிலையில் ஸ்பிரிங்டல் ஸ்ட்ரீட் அருகே உள்ள வாட்டர் ஸ்ட்ரீட்டில் கண்டெடுக்கப்பட்டார். பின்னர் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் அவர் சில நாட்களுக்கு முன்னதாக இறந்திருக்கலாம் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் முக்கிய சந்தேக நபரான பெண்ணின் 34 வயது கணவர் ஒருநாள் முன்னதாக அவரது வீட்டில் இறந்த நிலையில் கண்டறியப்பட்டுள்ளார். இந்நிலையில் இந்த வழக்கை சந்தேகத்திற்கிடமான மரணமாக ராயல் நியூபவுண்ட்ஸ்லாந்து காவலர் அறிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணும் சந்தேக நபரான அவரது கணவரும் ஈரானை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரான கணவர் கல்வி நோக்கத்திற்காக சிறிது காலமாக கனடாவின் நியூபவுண்ட்லாந்தில் இருந்துள்ளார் எனவும் மே மாதத்தின் நடுப்பகுதியில் அவரது மனைவி கனடாவிற்கு வந்தார் எனவும் தெரிய வந்துள்ளது. விசாரணையை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் ஜூலை 10 முதல் 16 வரை லீமாஜன் சாலை, வாட்டர் ஸ்ட்ரீட் மற்றும் பிரிங்டேல் ஸ்ட்ரீட் ஆகிய பகுதிகளில் இருந்து கிடைக்கும் தகவல் மற்றும் காணொலி காட்சிகளை RNC தேடி வருகிறது. இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரை உலுக்கிய ட்ரோன் தாக்குதலுக்கு பழி தீர்க்கும் வகையில் ஏமனில் துறைமுக நகரம் மீது மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுத்துள்ளது. ஈரான் ஆதரவு ஹவுதிகளின் தாக்குதலுக்கு பழி தீர்க்கும் வகையில் ஏமனின் செங்கடல் துறைமுக நகரமான ஹொடைடா மீது மிக மோசமான தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுத்துள்ளது. குறித்த தகவலை இஸ்ரேல் ராணுவம் தற்போது உறுதி செய்துள்ளது. இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரம் மீது ஹவுதிகள் முன்னெடுத்த தாக்குதலுக்கு பதிலடியாகவே தொடர்புடைய வான் தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுத்துள்ளது. வெளியான முதற்கட்ட தகவலில் ஹொடைடா நகரில் அமைந்துள்ள எண்ணெய் கிடங்குகள் மற்றும் மின் உற்பத்தி நிலையம் ஒன்றின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்றே கூறப்படுகிறது. ஹவுதிகள் 200 முறை தங்கள் மீது தாக்குதல் தொடுத்துள்ளதாகவும் முதன்முறையாக அவர்கள் இஸ்ரேல் குடிமகன் ஒருவரின் உயிரை பறித்ததாகவும் அதனாலேயே தாக்குதல் முன்னெடுத்ததாகவும் தேவைப்படும் இடத்திலெல்லாம் நாங்கள் இதனை செய்வோம் என்றும் யவ் கலண்ட் மிரட்டல் விடுத்துள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.